இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன விளையாடுறீங்களா? அப்புறம் என்ன, என் அம்மாவாவது கல்யாணத்தை நிறுத்துறதாவது. முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி கூட என் அம்மா கிட்ட கல்யாணம் பிடிக்கலமா, கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு கெஞ்சின. அதுக்கு அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? உன் அப்பா எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க, அதனால அவர் சொல்றத கேளுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன மனமேடைக்கே அனுப்பி வச்சாங்க. என் அம்மாவை பத்தி தான் தெரியும்ல, என் அப்பா கிழிச்ச கோட்டை கூட தாண்டவே மாட்டாங்க. அவங்க கல்யாணத்தை நிறுத்தினான்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு? போங்க சித்தி, காமெடி பண்ணிக்கிட்டு. தலையா மாதியா சில எந்த நேரமும் இந்த வீட்ல பிரஷர் குக்கர்ல இருக்கிற மாதிரியே டென்ஷன்ல இருந்துட்டு இருப்பல, அத லைட்டா ரிலீஸ் பண்ற மாதிரியே சும்மா ஒரு ஜோக் பண்ண. சிரிச்சியா? நல்லா சிரிச்சேன். சிரி சிரிக்கும் போது கூட ஏன்டி மூஞ்சி அப்படி வச்சிருக்க? வெங்காயத்தவரி ஆப்பிள் கட் பண்ணுமா, எடுத்து கட் பண்ணு. என்ன ஒரு மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பக்கத்து வந்து உட்கார். சுகுணா, அந்த இந்து தானே விசாரணைக்கு ஃபோன் பண்ணது? எனக்கு எதுவும் தெரியாதுங்க. அப்படின்னா இந்த வீட்டில் வேற யார் பண்ணிருப்பா? உனக்கு ஏதாவது தோணுதா? கேட்குறேன்ல, சொல்லு. பாருங்கண்ணே, நீங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவ சொல்றதெல்லாம் பொய் கதைண்ணே. அண்ணே, அவளையும் அவ காப்பாத்திக்கிறதுக்காக தான் ஏதோ கண்ணு தெரியாதவ இருக்கான், சாட்சி இருக்குன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை போய் நீங்களும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லடா, கர்ணாவும் அதை சொல்றானே, அவனை நான் நம்புறேன். அவன் என்கிட்ட போய் சொல்ல மாட்டான். போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்ணா ஒரு பாசமான வேட்டை நாய் தான், நல்ல விசுவாசமான ஆளும் தான். ஆமா, நான் வேட்டை நாய் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவனுக்கு எந்த அறிவும் இல்ல. அந்த கர்ணாவை அவ ஒரு பகடக்காயா யூஸ் பண்றாங்க. நம்ம விசுவாசத்தை நமக்கு எதிராவே திருப்புறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். அண்ணா, ஒரு வேலை இப்படி இருக்கலாம்ல. அவ அந்த கண்ணு தெரியாதவனை ரெடி பண்ணி அவனுக்கு காசு கொடுத்து ஏன் பேச வைக்க கூடாது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ தன்னை நிரபராதி நிரூபிக்க ஒரு நல்ல நாடகம் ஆடுறானே, அதை நம்பி இந்த கர்ணாவும் நமக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கானே. யோசிச்சிங்களா? அண்ணா, ஒன்னு பண்ண சொல்லுங்கண்ணே. முடிஞ்ச அந்த கண்ணு தெரியாதவனை கூட்டு வர சொல்லுங்க. அவங்களால முடியாதுண்ணே, எல்லாம் அவ செட்டப்னு. நான் சொல்றது கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே நமக்கு எதிராக நடக்கிற சதினே. யோசிச்சுக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டண்ணே, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீ யோசிச்சுக்கோ. யார் நீங்க? நான் ஜோசியர், தேவகி அம்மாவை பார்க்கணும். வாங்க வாங்கய்யா. வணக்கம். உட்காருங்க. சரி சரி உட்காருங்க.
வாமா பார்த்து. உட்கார், உட்காருமா. உட்காருங்க. வாங்க ஜோசியரே, வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வந்தவங்களுக்கு முதல்ல தண்ணி குடுமா, அத கூட சொல்லணுமா? அம்மா ஏமா சோர்வா இருக்கீங்க? என்னாச்சுமா உடம்புக்கு? நேத்து ராத்திரி ஒரே நெஞ்சு வலிங்க ஐயா, அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கேன். ஓ, நாங்க இப்படி ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நீங்க நேத்து எனக்கு போன்ல அனுப்பிச்ச கார்த்திக் தீபா ஜாதகத்தை பார்த்தேன். அவங்க 2 பேருக்கும் ஜாதக பொருத்தம் எதுவுமே சரியில்லை. நீங்க அவசரப்பட்டு கல்யாணத்தை நடத்திருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்னங்கய்யா பண்றது? அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்காயா? இருக்கு. தற்சமயம் ஒரு 3 மாசத்துக்கு அவங்களுக்குள்ள சாந்தி முகூர்த்தம் நடக்கவே கூடாது. அப்படி ஏதாவது நடந்தா தேவகி அம்மாவோட உயிருக்கு தான் ஆபத்து வரும். என்ன இப்படி சொல்லிட்டாரு? நான் ஏற்கனவே கர்ப்பமா இருக்கனே, இதுல சாந்தி முகூர்த்தத்தை வேற தள்ளி வச்சா நான் கர்ப்பமா இருக்கிறது வெளியே தெரிய ஆரம்பிச்சிருமே. நான் அதை எப்படி மறைப்பேன்? என்னங்கய்யா எப்படி சொல்லிட்டீங்க? அப்படி பண்ணாதான் இப்போதைக்கு சரியா இருக்கும். ஒரு 3 மாசம் கழிச்சு அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்திக்கலாம். என்ன சொல்றீங்க நீங்க? புதுசா கல்யாணம் ஆனவங்க சின்னஞ்சிறுசுங்க ஒன்னா இருக்கலாம்னு ஆசையா இருப்பாங்க, இப்படி சொல்றீங்களே. ஏதாவது பரிகாரம் இருந்தா பார்த்து சொல்லுங்களேன். தீபா, சாமி ரூம்ல உங்க ஜாதகம் இருக்கு, எடுத்துட்டு வாமா. பார்த்தாச்சு. இதுக்கு எந்த பரிகாரமும் கிடையாது. அப்ப இதுக்கு ஒரு வழியே இல்லைங்களா? ஐயா இருந்தா சொல்ல போறேன். வேற என்ன பண்ண முடியும்? சரிங்கய்யா, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறோம். சரி, நல்லதுமா. அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க ஐயா. வரேன் ஐயா. வாங்க. நில்லுங்கய்யா. சொல்லுங்க. என்னங்கய்யா, நான் சொன்னதை அப்படியே சொல்லிட்டீங்க. ஐயா மறுபடி ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க. நான் தேவைப்பட்டா சொல்றேன். இப்ப இங்கிருந்து கிளம்புங்க. வரேன் ஐயா. நல்லது, நல்லது. வாங்க.